ஹாய் லீடர்ஸ், நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா அக்ரி பற்றி தான். இந்த கருவேப்பிலை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து வேறு செடி தான், தெரியும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்து முன்னில் எதுவுமே வந்து பிடி கொடுக்காமல் எந்த ஒரு இலையும் இல்லாமல் காஞ்சி போய் இருக்குது. ஸோ இதுவுமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா, இந்த முனை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எதுவுமே தழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் 2 செடி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நான் இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் நல்லா தழுத்து வந்துருக்குது இல்லையா. நான் இப்போ ஒரு செடி வந்து முன்னில் எதுவுமே இல்லாமல் காஞ்சி போன மாதிரி காமிச்சேன், அந்த மாதிரி இருந்த செடி தான் இதுவும். ஸோ இதில் வந்து மாசன் அக்ரி 82 இந்த 2மே தெளிச்சிருந்தேன். சரிங்களா, அது வந்து தெளிச்சதுன்னா மேலோட்டமாக தெளித்தது எதுவுமே எனக்கு அவ்வளோ ரிசல்ட் தெரியல. அந்த முன்னியில் படுற அளவுக்கு வந்து நான் தெளித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா தழுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு கீழே பாருங்கள் இலை எப்படி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி தான் மொட்டையாக தான் இருந்துச்சு. ஸோ தழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் இப்போ வந்து நல்லா தழுத்து ஒரு 20 டேஸ் மேலே ஆகுது. சரிங்களா, இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது இந்த கருவேப்பிலை செடி. ஸோ இப்போ தான் நல்லா தழுத்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு அவங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்த செடிங்க தான் இப்போ நல்லா தழுத்துருக்கு. இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இதுவுமே இப்போ பாருங்கள், இதுவுமே கருவேப்பிலை தான். இதில் காய் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ அந்த இதில் வந்து முன்னி எதுவுமே இல்லாமல் நடுவில் காஞ்ச மாதிரி ஒரு கம்பு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோடு ஸ்டாப் ஆகிருந்துச்சு. அதோடு ஸ்டாப் ஆகி காய் மட்டும் காய்ச்சிருந்தது. இதெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிளை விட்டுருக்கு. இந்த அளவுக்கு இது பார்க்கவே ஆச்சரியமாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்க. கருவேப்பிலை ஒரு நாள் நாங்கள் பறிச்சதும் கிடையாது. ஏன்னா இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகி எதுவுமே தழுக்கவே இல்லை. மழை நேரத்தில் என்னமோ தழுக்கிற மாதிரி இருக்கும், அதோட அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தழுக்குது, ஆச்சரியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. எத்தனை கிளை விட்டுருக்குது பாருங்கள். நான் அதுக்கப்புறம் நான் எதுவுமே மருந்து அடிக்கலை. நான் அடிச்சிருந்தா இன்னும் மேபி நல்லா வந்திருக்கும். 5-6 கிளை கிட்ட விட்டுருக்குது. முன்னில் ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ லீடர்ஸ்.